Travel பேசும் அனைத்து வணக்கம். இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு அட்டகாசமான ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதுலயும் குறிப்பா அந்த மிட் ரேஞ்சில் கொஞ்சமா அந்த ஃபிளாக்ஷிப் சைடில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். என்ன ஸ்மார்ட் போன் வரப்போகுதுன்றத பார்க்கலாம். கடந்த 2 மாதமாக இதோ வரப்போகுது, இது வந்துடுச்சு, இது வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு ஸ்மார்ட் போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 Edge தான். ஸோ இந்த ஸ்மார்ட் போனை ஆல்ரெடி வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக MWCல கூட காமிச்சிருந்தாங்க. எஸ், ஒரு ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன் சாம்சங் கிட்ட இருந்து ஆஃப்டர் லாங் டைம். இதுதான் அந்த எதிர்பார்ப்புகள். ஆனால் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட வரப்போகுது. இதுல ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ப்ராசஸர் வந்து இருக்க போகுது. 6.66 இன்ச்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. ஸோ டிஸ்பிளே நல்லா தான் இருக்க போகுது, ப்ராசஸரும் நல்லா தான் இருக்க போகுது. பேட்டரி எவ்வளோ வரப்போகுது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இது 3900 4000 mAhக்கான பேட்டரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் 6 7 இதெல்லாம் கேட்டு இந்த 4 நாளே ரொம்ப கம்மியோன்ற மாதிரி ஃபீலிங் எனக்கு மட்டும் தான் இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆனால் கேமராக்கு 200 மேப்ஸ்க்கான கேமரா, ரெண்டாவதா 12 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர், செல்ஃபியும் 12 மேப்ஸ்க்கான கேமரா, Android 15 One UI 7 வந்து தர போறாங்க. IP68க்கான ரேட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃபிளாக்ஷிப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருந்து எல்லாம் வந்துடும். பிரைசிங்கும் 90000 ரூபாய்க்கு மேல தான் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததா கன்ஃபார்ம் ஆன ஒரு ஸ்மார்ட் போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா IQ Z10. ஸோ இந்த சீரீஸ்ல ஒரு ஸ்மார்ட் போன் கம்பல்சரி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன். 7300 mAhக்கான பேட்டரி இருக்கிறத அவங்களே டீஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 ப்ராசஸர் இதுல வரும்ன்ற போல எதிர்பார்ப்புகள் இருந்ததா சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா சுட இன்னொரு லீக்ல என்ன சொல்றாங்கன்னா Dimensity 7400 ப்ராசஸர் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றத போல சொல்றாங்க. சோ என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்னாப்டிராகன் தான் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. பட் 50 மேப்ஸ்க்கான LYD 600 சென்சர் இருக்க போது, 2 மேப்ஸ்க்கான டெப்த், 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் சென்சர், IP68க்கான ரேட்டிங்கும் இதுல வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பிரைசிங் 20000 ரூபாய்க்குள்ள. அண்ட் ரீசெண்டா விவோடைய V சீரிஸ் பார்த்திருந்தோம். பிரைசிங் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் கேமரா நல்லா இருந்தது. அந்த வரிசையில V50Eன்னு ஒரு ஸ்மார்ட் போன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.77 இன்ச்க்கான AMOLED டிஸ்ப்ளே, Dimensity 7300 ப்ராசஸர் தான். ஓகேங்களா, 50 மேப்ஸ்க்கான டியூவல் கேமரா இருக்க போது, செல்ஃபிலையுமே 50 மேப்ஸ்க்கான கேமரா, Android 15 Fun Touch OS வரப்போது, IP68க்கான ரேட்டிங். ஆனால் பிரைசிங் மட்டும் 20 இருந்து 30க்குள்ள வரும்ன்றது போல சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த V50 பார்த்தோம் இல்லைங்களா, V50 சீரிஸ்ல அந்த கேமரா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். பட் இருந்தாலும் பிரைசிங் கொஞ்சம் அதிகம் தானோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆஃப்லைனில் விற்கும். கடைசியாக நம்ம ஆனரை செய்யல, அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே லான்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் இப்போதான் ஒரு ஃபோன் வரப்போகுது. திஸ் இஸ் Honor X9C. ஸோ போன வாட்டி B மேல காரை விட்டு ஏற்றணும், இந்த மாதிரி C மேல லாரியை விட்டு ஏற்றணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க, வச்சு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, Snapdragon 6 Gen 1 ப்ராசஸர், 6600 mAhக்கான பேட்டரி, 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 108 மேப்ஸ்க்கான கேமரா, 50 மேப்ஸ்க்கான செகண்ட் கேமரா, பிளஸ் 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா அப்படின்றது போல நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணுது. ஆனால் IP65க்கான ரேட்டிங் தான் வரும். 30000 ரூபாய் பட்ஜெட்குள்ள இதை சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்ததுன்னா எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளா ஆனர் ஆளே காணுன்ற பட்சத்தில் மார்க்கெட்ல இருக்காங்களானே ஒரு சந்தேகம் இருக்கு. இது வந்தா தான் நிவர்த்தி ஆகும். CMF Phone 2 சீக்கிரமா இந்த மாதம் லான்ச் ஆக போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு லீக்ஸ் தான். பட் ஆன்லைன்ல நிறைய விதமான இமேஜஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு. இமேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் அதே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கலட்டுற மாதிரி இந்த மாதிரி டிசைன்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைன்ல ஸ்லைட்லி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. CMF Phone 1 ஆக்சுவலி குட் ஃபோன். பட் இனிஷியலி அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு சில பக், அந்த கேமராலாம் ஆப்டிமைஸ் பண்ணாம இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். Vivo T4X கூட கம்பேரிசன் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த கம்பேரிசன்ல அது கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருந்தது. சரிங்களா, அப்போ CMF Phone 2 லான்ச் பண்ணும்போதே கொஞ்சம் ஆப்டிமைசேஷன்லாம் ஒழுங்கா பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இதுல என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 8050 ப்ராசஸர், 5100 mAhக்கான பேட்டரி, 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மேப்ஸ்க்கான டியூவல் கேமரா, 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா, Nothing OS 3.2, Android 15 மேல வரப்போது, IP52க்கான ரேட்டிங் தான் வரும். எல்லாருமே 60 சீரிஸ்ல போயிட்டாங்க, இவங்க 52லயே இருக்காங்க. பிரைசிங் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு தெரிஞ்சு 20 ரேஞ்சுக்குள்ள 20 ரேஞ்ச் சுத்தி முத்தி அங்கதான் எங்க இருக்கணும். பட் ஸ்பெக்கெல்லாம் இன்னும் போக கன்ஃபார்ம் ஆகும்போது எக்ஸாக்ட்லி என்ன ஏதுன்றதை பத்தி நம்ம ட்விட்டர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரீசெண்டா Vivo T4X பார்த்திருந்தோம். ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருந்தது. பட் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதுலயுமே இருந்தது. இப்போ Vivo T4 சீக்கிரமா லான்ச் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான Sony IMX 882 சென்சர், 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா, Fun Touch OS இருக்க போது, IP68க்கான ரேட்டிங்கும் இருக்க போது, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் சென்சர், இதெல்லாம் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 இருந்து 30000 ரூபாய்க்குள்ள இது லான்ச் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 25000 ரூபாய் இந்த பட்ஜெட்ல வரும்ன்றதை எதிர்பார்க்கிறேன். அதுக்குள்ள வந்தா தான் பெட்டரா இருக்கும் வித் குட் கேமரா. ஆனா இந்த மாதம் நான் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னா இதுதான் Moto H60 Fusion. ஏன்னா H50 Fusion வந்தப்ப நான் அதுல சத்தியமா அந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு சில சின்ன விஷயம் நெகட்டிவாகவும் இருந்தது. அவங்க போக கொஞ்சமா ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் மோட்டோவோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் போனா அந்த ஸ்மார்ட் போன் வந்து. ஸோ இப்போ H60 Fusionல எதிர்பார்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க நிவர்த்தி பண்றாங்களான்றத பொறுமையா காத்திருந்து பார்க்கணும். இதுல 1.5K ரெசல்யூஷன் நமக்கு quad curved டிஸ்ப்ளே இருக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. Dimensity 7400 ப்ராசஸர், 5500 mAhக்கான பேட்டரி,
68 வாட்க்கான சார்ஜர், 50 மேப்ஸ்க்கான LYT 700 சென்சர், 13 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைடு, 32 மேப்ஸ்க்கான கேமரா அண்ட் ஹலோ UI இதுல இருக்க போகுது. இது ஒரு நல்ல UI. ஆப்டிமைசேஷன் கரெக்டா பண்ணாங்க. சரி, Android 15 மேல இண்டஸ்ட்ரியல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் IP69க்கான ரேட்டிங்கோட சேர்த்து இவங்க 25,000 குள்ள லான்ச் பண்ண போறாங்க. சோ கேமரா மட்டும் இவங்க கரெக்டா வச்சுட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, 25,000 ரூபாயில இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கலாம். அண்ட் ஓப்போல இருந்து எந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க சொல்றதே இல்ல ப்ரோன்னு கேக்குறவங்களுக்காகவே ஒரு போன் எடுத்து வந்திருக்கோம். Oppo K13 எடுத்துட்டு வந்திருக்கோம்னா லான்ச் ஆக போறத சொல்ல போறேன். ஓகே, அவங்க லான்ச் பண்ணாம நாம எடுத்து சொல்றது. சோ இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7+ Gen 3 ப்ராசஸர், 5700 mAh பேட்டரி, 120 வாட்க்கான சார்ஜர், 50 மேப்ஸ்க்கான பிரைமரி, 8 மேப்ஸ்க்கான செகண்டரி, 2 மேப்ஸ்க்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், IP65க்கான ரேட்டிங் மட்டும் தான் இருக்கும். 25,000 ரூபாய் பட்ஜெட்ல இது வரும். சோ இந்த லிஸ்ட் ரொம்பவே குயிக்கா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அபிஷியலி இந்தியால லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போனா இதுதாங்க. நமக்கு குளோபலா சைனால லான்ச் ஆகறதால நமக்கு தேவை கிடையாது. நமக்கு எது வருது, அதுல எது நமக்கு உருப்படியா ஏதாச்சும் செட் ஆகுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்குறதுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் போன் பிடிச்சது, நீங்க இந்த ஸ்மார்ட் போனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எந்த ஸ்மார்ட் போனா இருக்கும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.